மகாலய அமாவாசைனா என்ன? அதனுடைய சிறப்பு பத்தி சொல்லுங்க சார். வருடம் திதி கொடுக்கக்கூடியது அல்லது மாத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியான தேதி தெரிஞ்சு கூட அதை சரியான முறையில் முறையான முறையில் நம்ம கடைப்பிடிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி திதி கொடுக்க தவறினவங்க, தர்ப்பணம் கொடுக்க தவறினவங்க இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கால நேரம் பார்க்காமல் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மகாலய அமாவாசைனா என்ன? அதனுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்க சார். பொதுவாகவே தமிழ் மாதங்கள் வருடம் முழுவதும் மாதம் அமாவாசை வந்துக்கிட்டு இருந்தாலும் மகாலய அமாவாசைக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறதாக சாஸ்திரத்திலையும் புராண காலங்கள்லையும் தெளிவாக உறுதியாக சொல்லி வச்சுருக்கு. மகாலய அமாவாசைக்கு மட்டும் எதனால் இந்த மாதிரி மகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆடி அமாவாசை, அதே மாதிரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுக்கும் மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறது. எதனால் அப்படின்னு ஆழ்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் நமது முன்னோர்கள், அதாவது மறைந்தாலும் நம்மளுடைய மனசில் மறையாமல் இருக்கக்கூடிய, நிறைந்து இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் விண் உலகிலிருந்து மண் உலகத்துக்கு பயணப்படுவதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்படி பயணப்படுகிற ஆடி அமாவாசை அன்னைக்கு பயணப்படுகிற அந்த பெரியவங்க பார்த்திங்கன்னா, இந்த மகாலய அமாவாசையில் உங்களுடைய வீட்டில் உங்களோடு தங்கி இருக்கக்கூடிய பாக்கியம் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நம்மளுடைய பெரியவங்க நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய, நம்ம கூடவே சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மகாலய அமாவாசைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல குடியிருந்தாலும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது மகாலய அமாவாசையில். இந்த மகாலய அமாவாசை சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் முழுவதும் திதி கொடுக்குறோம் இல்லையா, ஒருவர் மரணம் அடைஞ்சார் அப்படின்னா அவருக்கு அந்த தேதி அல்லது திதி அல்லது நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக எடுத்துக்கிட்டு அதே நட்சத்திரம் அதே திதியில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அல்லது திதி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம காலங்காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வருடம் திதி கொடுக்கக்கூடியது அல்லது மாத சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான தேதி தெரிஞ்சு கூட அதை சரியான முறையில் முறையான முறையில் நம்ம கடைப்பிடிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி திதி கொடுக்க தவறினவங்க, தர்ப்பணம் கொடுக்க தவறினவங்க இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கால நேரம் பார்க்காமல், அவர் ஒரு வருஷத்தில் எந்த தேதியில் எந்த திதியில் உயிர் நீத்திருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவர் இறந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரி முழு மனதோடு ஏற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி மகாலய அமாவாசையில் கொடுக்கக்கூடிய இந்த திதி தர்ப்பணங்களை மன திருப்தியோடு பெரியவங்க ஏற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் இந்த மகாலய அமாவாசைக்கு உண்டான மிகப்பெரிய அளப்பரிய சிறப்பு. சார், இந்த மகாலய அமாவாசையில் என்ன சார் பண்ணணும்? பொதுவாகவே மகாலய அமாவாசை அன்னைக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம், திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை காலங்காலமாக கடைப்பிடிச்சு வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு நேரம் இருந்து அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி திதி கொடுக்கக்கூடிய, தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை மகாலய அமாவாசை அன்னைக்கு சரியான வகையில் கடைப்பிடிக்கலாம். நிறைய பேருக்கு வேலை பளு காரணமாக, உத்தியோகம் காரணமாக இந்த மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எளிமையாக கடைப்பிடிக்க முடியாத அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏக்கம் உள்ளவங்க இந்த மகாலய பட்சம் வருது இல்லையா, இந்த மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்களுடைய பெரியவங்க, மறைஞ்ச பெரியவங்களுடைய படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த படத்துக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் வச்சு, எக்கார்ந்த கொண்டும், அதாவது மஞ்சள் வைக்கக்கூடாது, விபூதி, சந்தனம், குங்குமம் வச்சு அந்த பெரியவங்க படத்தை ஒரு வெள்ளை வேஷ்டியை விரித்து அந்த வெள்ளை வேஷ்டிக்கு மேலே தெற்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய பெரியவங்க படத்தை, புகைப்படத்தை அதாவது வெள்ளை துணி மேலே வைக்கணும். அதாவது விபூதி வச்சு, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு அந்த பெரியவங்க படத்தை தெற்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வைக்கணும். வெறும் தரையில் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பெரியவங்க படத்துக்கு அடியில் வெள்ளை துணி விரித்து வைக்கிறது மிக மிக விசேஷமாக இருந்துகிட்ருக்கோம். இறந்தவங்களுக்கு உண்டான திதி சாஸ்திரப்படி அந்த மாதிரி அந்த பெரியவங்க படத்தை
தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய பதார்த்தம் இருக்கும் இல்லையா, மற்ற நாட்களில் விரதம் இருக்கிறோம் பதார்த்தம் செய்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த அமாவாசை அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய பதார்த்தம் வந்து அந்த பதார்த்தம் செஞ்சு முடிய வரைக்கும், அந்த சமையல் வேலை செஞ்சு முடிய வரைக்கும் அந்த சமையல் வேலை செய்கிறவங்க வீட்டில் உள்ள மற்றவங்க சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். காலை உணவு மதிய உணவு சாப்பிடாம அதிகாலை நேரத்திலேயே வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பெரியவங்க படத்தை தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு செய்யக்கூடிய பதார்த்தம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், அதுக்கு மேலே முடிஞ்சால் ஒரு வடை வாங்கி வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் வந்து பதார்த்தம் செஞ்சு அந்த பதார்த்தத்தை வந்து தளவாழை இலையில், நுனி வாழை இலை என்று சொல்லக்கூடிய அந்த தளவாழை இலையில் வந்து படையல் போட்டு பெரியவங்க படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படையல் போட்டு வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாப்பாடுன்னு சொல்லாமல் தளவாழை இலையில் வந்து படைக்கும் பொழுது அது படையல் அப்படிங்கிற மகத்துவத்துக்கு போயிடுது இந்த மகாலய பட்சத்தன்று. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி படையல் போட்டதுக்கப்புறம் அந்த படையல் இருந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு கை சாப்பாடு, கொஞ்சம் ரசம், சாம்பார், அப்பளம், கொஞ்சம் வடை, இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஒரு சிறு தட்டில் ஒரு சிறு வாழை இலையில் போட்டு அதை வந்து உங்களுடைய வீட்டுக்கு மொட்டை மாடி அல்லது பால்கனி அல்லது கொல்லைப்புறத்தில் வந்து காகத்துக்கு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி காகத்துக்கு வச்சதுக்கப்புறம் அந்த காகம் வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதிய சாப்பாடு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை தாராளமாக வச்சுக்கலாம். விரதம் இரு அப்படிங்கிறதில்ல, பெரியவங்களுக்கு படையல் போட வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சாப்பாடு செய்யக்கூடிய அந்த சமையலில் வந்து உப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம உப்பு பார்க்குறதுக்காக எச்சில் பண்ணாமல் சுத்தமாக சாப்பாடு செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். அப்படி செஞ்ச சாப்பாடை பெரியவங்களுக்கு படையல் போட்டுட்டு அந்த படையலிருந்து கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது இந்த மகாலய பட்சத்தில் மிகப்பெரிய மகத்துவங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளுக்கு ஒன்று விடை கிடைக்கும், அல்லது அந்த தடைகளிலிருந்து விலகி வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அளப்பரிய ஆசீர்வாதமாக உங்களுடைய பெரியவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம், மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி படையல் போடும் பொழுது இறந்த ஒரு பெரியவங்க மட்டுமல்ல, உங்களுடைய வம்சாவளியில் 7 தலைமுறை சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறையாக அந்த இறந்த பெரியவங்க எல்லோருமே ஒற்றுமையாக வந்து வாழும்போது ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த மகாலயபட்ச அமாவாசை என்று எல்லா பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து வந்து இந்த படையலை வந்து ஏற்றுக்கிட்ட அந்த பெரியவங்க ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இதே மகாலய அமாவாசையில் மற்றொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே காலம் கடந்து, அதாவது வயது வந்து விதி வந்து இறந்தவங்க மரணம் எய்தாங்க அப்படிங்கிறத விட இளம் பருவத்திலேயே, அதாவது சாதாரண மரணம் அப்படிங்கிறத விட துர்மரணம் இருக்கும் இல்லையா, இயற்கையான மரணம் அப்படிங்கிறதுக்கு மேலே துர்மரணம் அப்படிங்கிற அசம்பாவிதமாக விபத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இளம் வயதில் வந்து துர்மரணம் அடைஞ்சவங்க கூட இந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகாலயபட்ச அமாவாசை என்று கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆக இந்த மாதிரியான முறையில் எளிமையான வகையில் மதியம் 12 மணிக்குள்ள இந்த மாதிரி படையல் போடக்கூடிய வழக்கத்தை வந்து மதியம் 12 மணிக்குள்ளே வந்து செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். படையல் போடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். 12 மணிக்கு மேலே போனால் கூட அதிகபட்சம் 3 மணிக்குள்ளே இறங்கு பொழுது முழுவதுமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மதியம் 3 மணிக்குள்ளே வந்து இந்த மாதிரி படையல் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு வேலை இருந்துகிட்டு இருந்தால் கூட, எவ்வளவு உத்தியோகம் வந்துகிட்டு இருந்தால் கூட, எவ்வளவோ சிரமம் வந்துட்டு இருந்தால் கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு உங்கள் பெரியவங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி சிறு படையல் போடக்கூடிய வழக்கத்தை, திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி படையல் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். படையல் வைக்கும் பொழுது, படையல் போடும் பொழுது அந்த படையலுக்கு முன்னாடி நிறசொம்பு தண்ணி வைக்கிறது நல்லது. காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கூட மகாலயபட்ச அமாவாசை என்று கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கில் வந்து தண்ணீர் வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், அல்லது பிளாஸ்டிக் கப்பில் தண்ணீர் வச்சு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி முறைகளை கையாண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா வயதான பெரியவங்களுக்கு, முன்பின் தெரியாத வயதான பெரியவங்களுக்கு இந்த படையல் சாதத்தை எடுத்து அவங்கள வயிறார சாப்பிட வைக்கலாம். அப்படி சாப்பிட வைக்கிறது நல்லது. சாப்பிட வச்சதுக்கப்புறம் அவர் கையில் வந்து ஒரு 50 100 உங்கள் வசதிக்கு தகுந்த ஒரு தட்சணை கொடுக்கறது இன்னும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு மேலே வசதி இருந்தது அப்படின்னா ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு, கலர் வேஷ்டி இருக்கக்கூடாது, வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு ஒன்று அந்த பெரியவருக்கு தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த முறைகள் வந்து எளிமையான முறையாக இருந்தால் கூட மிகப்பெரிய
மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அம்சமாக இந்த மகாலய அமாவாசை எல்லோருக்குமே அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சார், இந்த மகாலய அமாவாசையினுடைய சிறப்பு பற்றி சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக வந்து துர்மரணம் அடைஞ்சிருந்தா கூட விரதம் இருந்து அவங்களுக்கு படையலிட்டா அவங்களோட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மகாலய அமாவாசையினோட சிறப்பு, இதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்பவே நன்றி சார். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.